ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியில் ஏகப்பட்ட பிரியாணி இருக்குது. நீங்கள் பொரியரிசி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இதை எப்படி செய்கிறதுனா, அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த அரிசியை நல்லா வறுத்த பிறகு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலப்பருப்பு, பட்டை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிட்டு அடுத்ததாக பைத்தம்பருப்பு போட்டு இதே போல் நல்லா தாளிச்சிக்கோங்க. அடுத்தது முட்டைக்கோஸ், கேரட்டு ஒன்று எடுத்து நல்லா தாளிச்சிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக அதை நல்லா தாளிச்சது பிறகு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட உப்பு சேர்த்து நல்லா அதை கிண்டி இந்த மசாலாவை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் அதில் போட்டு அந்த குக்கரில் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரிசி 2 டம்ளர் போட்டு 5 விசில் வர வரைக்கும் இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. 5ஆவது விசில் வந்ததுக்கப்புறம் இதை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்கும். அந்த பிரியாணி தான் பொரியரிசி பிரியாணி. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், பொரியரிசி பிரியாணி எனக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போ சாப்பிட போகிறேன்.